எந்த மாதிரி புக்ஸ் படித்தா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இங்கிலீஷ் கற்றுக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. என்னோட ஃபார்முலாவை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் எனக்கு அந்த மொமெண்ட் என்ன படிக்க பிடிக்குதோ அதை நோக்கி போவேன். நீங்களும் யூடியூப்லலாம் வீடியோ பார்க்குறது அப்படி தானே சூஸ் பண்ணுவீங்க. அந்த மொமெண்ட் உங்களுக்கு என்ன ஒரு காமெடி பிடிக்குது அப்படின்னா காமெடி வீடியோ பார்ப்பீங்க. அந்த மொமெண்ட் ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஸ்பீச் கேட்கணும் அப்படின்னா இன்ஸ்பிரேஷன் பார்ப்பீங்க. இல்லாட்டி உங்களுக்கு வந்து ரொம்ப சோகமாக உங்களுக்கு அப்படியே மூட் அப்செட்டாக இருக்குது, அதை நோக்கி ஒரு காதல் கீதம் சோக கதை ஏதோ கேட்குறீங்க, சோக கீதம் கேட்குறீங்கன்னா அதை நோக்கி போவீங்க. உங்களோட மூடுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் உங்களோட வாழ்க்கையை அமைக்கிறீங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களோட வீடியோஸையும் பார்க்குறீங்க இல்லையா? அதே மாதிரி தான் புக்ஸ்க்கும் போங்க. நீங்கள் உங்களோட இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணுற இந்த பாதையில் உங்களுக்கு அந்த மொமெண்ட் என்ன ஃபீல் ஆகுதோ அதை நோக்கி நீங்கள் போனீங்க அப்படின்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இயரோட ஆரம்பத்தில் நிறைய நான் காமெடி புக்ஸ் படிக்க போகிறேன் அப்படின்ற அந்த ரெசல்யூஷன்லாம் எடுத்தேன் இல்லையா? அதை நோக்கி நான் நிறைய புக்ஸும் படித்தேன். இப்போ எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு லைப்ரரி போகும்போது இந்த புக் எடுத்துகிட்டு வந்தேன், த ஃபர்ம் அப்படின்ட்டு. இது ஒரு லீகல் த்ரில்லர். இது வந்து ஜான் கிரிஷம் அப்படின்ற அந்த ஆத்தரோடது. இந்த மாதிரி என்னோட மூடுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு இப்போ எது படிக்கணும்னு தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் போவேன். எனக்கு கட்டுத்திட்டமாக இதுதான் எனக்கு பிடிக்கும், இது மட்டும்தான் நான் பண்ணுவேன் அப்படின்ட்டு என்றைக்குமே நான் வைக்கவே மாட்டேன். நான் காலேஜ் படிக்கிற நேரத்தில் எனக்கான புக்ஸை நான் தேடி படிக்க ஆரம்பிக்கும் போது நான் அப்போ பயோகெமிஸ்ட்ரி படிச்சிருந்தேன் என்னோட பிஎஸ்சியில். அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த மொமெண்ட் வந்து சயின்ஸ் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும், இந்த மைக்ரோபயாலஜி பயோகெமிஸ்ட்ரி இதெல்லாம் வந்து நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசை. அதனால அதை நோக்கி நிறைய படித்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா ராபின் குக் அப்படின்ற ஒரு ஆத்தர், அவங்களோட புக்ஸ் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே முடிச்சிட்டோம் ஒரு வருஷத்தில். அவங்களோட ஃபுல் கலெக்ஷனையுமே நான் முடித்தேன் அந்த ஆத்தரோடது. அந்த மாதிரி எனக்கு பிடிச்சதை நான் படிக்க ஆரம்பிப்பேன். காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் நிறைய செல்ஃப் டெவலப்மெண்ட் புக்ஸ் படித்தேன். ஆயிரக்கணக்கான செல்ஃப் டெவலப்மெண்ட் புக்ஸ் நான் அப்போ படித்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே, நம்மளுக்கு தெரிய வேண்டியதான தெரிஞ்சிருச்சு. ஒரே விஷயத்தை தான் வந்து பல விதங்களில் அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆத்தர் சொல்கிறாங்க அப்படிங்கும்போது செல்ஃப் டெவலப்மெண்ட் ஓகே, அதை நான் வாழ ஆரம்பிச்சதுக்கப்புறமா அந்த புக்ஸ் எல்லாம் அதுக்கு அளவுக்கு நான் படிக்காமல் இப்போ வந்து திருப்பி ஃபிக்ஷன் புக்ஸை ரீட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இந்த இயரோட ஸ்டார்டிங்கில் நான் சொன்ன மாதிரி காமெடி படிச்சுட்டு இருந்தேன். இப்போ நான் என்ன படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீகல் த்ரில்லர்ஸ் தான் அதிக அளவுக்கு படிச்சுட்டு இருக்கேன். இதே தான் நம்மளோட எல்ஜே ஃபேமிலிக்கும் நான் சஜஸ்ட் பண்றேன். சரியா? ஹே எல்ஜே ஃபேமிலி, இப்போ செப்டம்பர் ஸ்காலர்ஷிப் போயிட்டு இருக்கு. செப்டம்பர் ஸ்காலர்ஷிப் பத்தின இன்ஃபர்மேஷனை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்க வீடியோல நீங்க பார்க்க முடியும். 500 பேருக்கு மட்டும் தான் செப்டம்பர் ஸ்காலர்ஷிப் இருக்கு. இந்த வீடியோ முடிச்சுட்டு கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் கொடுத்திருக்க வீடியோவை உடனே செக் பண்ணுங்க. நம்மளோட எல்ஜே அகாடமி கோர்ஸ்கள்ல இணைய இந்த செப்டம்பர் ஸ்காலர்ஷிப்பை கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க உங்களோட ப்ரெஃபரன்ஸ்க்கு உங்களோட இன்ட்ரெஸ்ட் இந்த மொமெண்ட் எப்படி இருக்கு அதை நோக்கி நீங்க போனீங்க அப்படின்னா நீங்க லைஃப் லாங்காக இந்த ஹேபிட்டை கொண்டு போவீங்க. ஏன்னா இங்கிலீஷ் புக்ஸோட மகத்துவம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அது உங்களுக்கு திங்க் பண்ண வைக்கும், நிறைய ஒகேபுலரியை உங்களுக்குள்ள கொடுக்கும். கிராமர் ரூல்ஸ் எல்லாம் நீங்களே படிக்காம அன்கான்ஷியஸ் அசிமுலேஷன் ப்ராசஸ்ல நீங்க உள்ளுக்குள்ள வாங்குவீங்க. ஏன்னா லாவண்யா, அன்கான்ஷியஸ் அசிமுலேஷன் ப்ராசஸ்னா எனக்கு தெரியாது, இப்பதான் நான் உங்களோட எல்ஜே ஃபேமிலிக்கு புதுசு அப்படின்னீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அன்கான்ஷியஸ் அசிமுலேஷன் பத்தி நான் ஃப்ரீயா பண்ண ஒரு 50 நிமிஷம் ஒர்க் ஷாப்பை அதை நான் இங்க லிங்க் பண்றேன். கண்டிப்பா அதை செக் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அன்கான்ஷியஸ் அசிமுலேஷன் படி போறது மூலமா மட்டும்தான் ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்டான எனக்கு ரொம்ப ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷ் பேசுறதுக்கான அந்த ரூல்ஸும் சரி, அந்த வேர்ட்ஸும் சரி எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. கிராமர் ரூல்ஸும் சரி, ஒகேபுலரியும் சரி, ஈஸியாக எனக்குள்ள உட்கிரகிச்சுக்கிறதுக்கு எனக்கு புக்ஸ் தான் அதிக அளவுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. என்னோட திங்கிங் ஸ்கில்ஸை, என்னோட ரைட்டிங் ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே வந்து வேற லெவலில் கொண்டு போகிறதுக்கு எனக்கு ரீடிங் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராக்டிஸாக இருந்தது. அதை நம்மளோட எல்ஜே ஃபேமிலி மெம்பர்ஸ் தொடர்ந்து செய்யணும் அப்படின்றதுக்காக தான் என்னோட ஜேர்னியை நான் டாக்குமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். நான் என்ன படிக்கிறேன் அப்படின்றதையும் உங்ககிட்ட சொல்லிகிட்டே இருக்கேன். ஸோ உங்களுக்கு லீகல் த்ரில்லர்ஸ் பிடிக்குமா? அந்த மொமெண்ட் உங்களுக்கு அதை படிக்கணும்னு ஆசையாக இருக்கா? லீகல் த்ரில்லர் தான் என்னன்னு சொல்கிறேன். கோர்ட் ரூம் ட்ராமா, வாக்குவாதம் பண்ணுவாங்க இல்லையா? ஜட்ஜ் இருப்பார், ஜூரி இருப்பாங்க, ஒரு லாயர் இருப்பாரு, அவர் வந்து யாருக்காக அகேன்ஸ்டாவோ இல்லை ஃபாரோவோ பேசிட்டு இருப்பாரு. இன்னும் அந்த மாதிரி வந்து ஒரு கோர்ட் ரூம் சீன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கிறதுலாம் வந்து லீகல் த்ரில்லர்ஸ். அது எனக்கு ரொம்ப ரொம்ப இந்த மொமெண்ட் பிடிக்குது. சில நேரங்களில் வந்து இந்த கிரைம் த்ரில்லர்ஸ் படிக்கணும்னு ஆசைப்படுவேன். நிறைய வந்து FBI இன்வெஸ்டிகேஷன்லாம் எப்படி பண்ணாங்க அதை பற்றிலாம் புக்ஸ் எழுதியிருப்பாங்க, அதெல்லாம் படிக்கணும்னு ஆசைப்படுவேன். சில நேரங்களில் வந்து ரொமான்ஸ், ஐயோ ரொம்ப போர் அடிக்குதுப்பா, இப்போ நம்ம வந்து ட்ராவலுக்காக வந்திருக்கோம், நம்ம ரொம்ப ஜாலியாக ரிலாக்ஸ்டாக ஒரு ரொமான்ஸ் நாவல் படிக்கலாம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நான் போவேன். சில நேரங்களில் திடீர்னு சயின்ஸ் மேலே திருப்பி ஆர்வம் வர ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து நிறைய வந்து சயின்டிஃபிக் த்ரில்லர்ஸ் நான் படிக்க ஆரம்பிப்பேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மூடுக்கு ஏற்ற மாதிரி போகும்போது உங்களுக்கு ஒரு வெரைட்டி இருக்குது இல்லையா? நீங்கள் ஒரே ஜான்ரா இதை மட்டும்தான் நான் படிப்பேன், ஃபேண்டசினா ஃபேண்டசி மட்டும்தான் நான் படிப்பேன், சயின்ஸ்னால் நான் சயின்ஸ் மட்டும்தான் படிப்பேன், நான் ஃபிக்ஷனா நான் நான் ஃபிக்ஷன் மட்டும்தான் படிப்பேன், செல்ஃப் டெவலப்மெண்ட்னா செல்ஃப் டெவலப்மெண்ட் மட்டும்தான் படிப்பேன் அப்படின்னா அது ஓகே. ஆனால் அது உங்களுக்கு ரொம்ப நாள் உங்களோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட்கான அந்த ஹேபிட்டை கொண்டு போகிறதுக்கு உதவாது. அதுவும் நீங்கள் நிறைய ஜான்ரா படிக்கும்போது பலவிதமான வார்த்தைகள் உங்களுக்குள்ளே உட்கிரகிச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாலிடிக்ஸ் பற்றி நீங்கள் படிக்கிறீங்கன்னா ஒரு சில வார்த்தைகள் அதில் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். இதே வந்து ஒரு காமெடி படிக்கிறீங்க அப்படின்னா அதில் புது புது வார்த்தைகள் நம்மளுக்கு போகும் இல்லையா? ஸோ
பலவிதமான புக்ஸ் படிக்கும்போது நம்ம நிறைய ஐடியாஸ்க்கும் நம்மளோட மைண்ட் ஓப்பன் ஆகும். நிறைய ஆத்தர்ஸோட தாட் ப்ராசஸ்க்கு ஓப்பன் ஆகும். நீங்கள் நிறைய த்ரில்லர்ஸ் படிச்சீங்கன்னா இது இப்படி தாண்டா நடக்க போகுது அப்படின்றத முன்னாடியே கணிச்சிருவீங்க. இதே ஒரு காமெடி படிக்கும்போது உங்களுக்கு அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படின்னே தெரியாதுல்ல. அந்த மாதிரி உங்களோட மைண்டை சேலஞ்ச் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஜான்ராஸ் படிக்கிறது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ வெரைட்டி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட் ஜேர்னி வந்து ரொம்ப காலத்துக்கு புக்ஸ் படிக்கிறதுல அதை நோக்கி போகிறதுல இருக்கும். அதே மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் லாங் லாஸ்டிங்காக அதை செய்வீங்க இல்லையா, அதுதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். வெரைட்டி இருக்கும்போது அதுவும் அந்த மொமெண்ட்டுக்கு எனக்கு என்ன பிடிக்குது, எனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இந்த மொமெண்ட் எனக்கு இதை நோக்கி தான் என்னோட மைண்ட் போயிட்டுருக்கு, அதை நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு உங்களுக்கு இந்த மொமெண்ட் என்ன பிடிக்குதோ அதை சூஸ் பண்ணுறது மூலமாக நீங்கள் ரொம்ப நாள் தொடர்ந்து செய்வீங்க. இது மட்டும்தான் நான் செய்ய போகிறேன், இதுக்குள்ளே மட்டும்தான் நான் இருக்க போகிறேன். இது ஒரு பாக்ஸை உங்களை சுற்றி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பாக்ஸ் உங்களை மட்டுப்படுத்தும். அந்த பாக்ஸ் உங்களை வேற லெவல் போக விடாது. அந்த பாக்ஸ் உங்களை புது புது ஒகேபுலரி, புது ஆத்தர்ஸ், புது ஐடியாஸ் அதுக்கு ஓப்பன் பண்ணவே விடாது. ஓகேவா? நீங்கள் எல்லா ஐடியாஸ்க்கும் ஓப்பன் அப்பாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வெரைட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் உங்களோட மனசுக்கு இந்த மொமெண்ட் என்ன தோணுதோ அந்த வெரைட்டி நோக்கி நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நீங்கள் எப்படி ஜட்ஜ் பண்ணுறது, எப்படி எனக்கு இந்த வெரைட்டியை நோக்கி போகணும் அப்படின்னா உங்கள் மனசே சொல்லும். அப்படி உங்கள் மனசு எதுவும் சத்தமாக சொல்லலை அப்படின்னா அதுக்கு இன்னும் வந்து நீங்கள் டியூன் ஆகலை, அதுக்கு உங்களோட மைண்டை வந்து நீங்கள் ரீவயர் பண்ணிக்கல இன்னும் எந்த புக்ஸை சூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னா இப்போ நீங்கள் யூடியூப்ல என்ன மாதிரி வீடியோஸ் கேட்குறீங்க, இல்லை பாட்காஸ்ட் கேட்குறவரா இருந்தீங்கன்னா, சாங்ஸ் கேட்குறவங்க என்ன மாதிரி நீங்கள் கேட்குறீங்க அதை பேஸ் பண்ணியே வந்து உங்களோட ரீடிங் ப்ரெஃபரன்ஸும் நிறைய காலங்களில் அப்படி தான் அமையும். இதுதான் எனக்கு நடக்குது. அதை தான் எல்ஜே ஃபேமிலி மெம்பர்ஸான உங்களுக்கும் நான் சஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ செப்டம்பர் ஸ்காலர்ஷிப் போயிட்டு இருக்கு. செப்டம்பர் ஸ்காலர்ஷிப்பை பயன்படுத்தி 500 ரூபாய் டிஸ்கவுண்ட்ல நீங்கள் எல்ஜே அகாடமியோட கோர்ஸ்களில் இன்றைய இணைய முடியும். செப்டம்பர் ஸ்காலர்ஷிப் பற்றின இன்ஃபர்மேஷன் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்க்ல நீங்கள் செக் பண்ண முடியும். நீங்கள் இந்த வீடியோ ஃபியூச்சரில் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா டேரெக்டாக lavanyajaykumar.com போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ்களில் இணையலாம். நான் ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட். சில சீக்ரெட்டான டெக்னிக்ஸை பயன்படுத்தி எனக்குள்ளவே நான் இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துக்கிட்டேன். அந்த டெக்னிக்ஸ் தான் இங்கிலீஷ் மாஸ்டர் கிராமர் மாஸ்டர் கோர்ஸ்கள்ல இன்னைக்கு உங்களுக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். lavanyajaykumar.com வாங்க, இங்கிலீஷ் மாஸ்டர் கிராமர் மாஸ்டர் கோர்ஸ்களை செக் பண்ணுங்க. கண்டிப்பா இன்னைக்கு இணைஞ்சு படிக்கவும் ஆரம்பிங்க. உலகத்தின் எந்த மூலையில இருந்தும் lavanyajaykumar.com இருக்க இங்கிலீஷ் மாஸ்டர் கிராமர் மாஸ்டர் கோர்ஸ்கள்ல இன்றைய இணையலாம். உங்களோட ஸ்மார்ட் போன், டேப்லெட், டெஸ்க்டாப், லேப்டாப் எதுல வேணும்னாலும் நம்மளோட அகாடமி கோர்ஸ்களை உடனே ஆக்சஸ் செய்யலாம். இதெல்லாம் லைவ் செஷன்ஸ் கிடையாது, எல்லாமே ப்ரீ ரெக்கார்ட் செஞ்ச பாடங்கள். அதனால உங்களோட டைமுக்கு நீங்க இருக்கிற இடத்துல இருந்தே ஆக்சஸ் பண்ணலாம். நான் உங்களை lavanyajaykumar.com இங்கிலீஷ் மாஸ்டர் கிராமர் மாஸ்டர் கோர்ஸ்களில் மீட் பண்றேன்.